பூரட்டாதி நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள். புரட்டாதி நட்சத்திரமே குரு பகவானுடைய நட்சத்திரம் தான். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் கும்பராசியிலும், புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் மீன ராசியில் அமைகின்றது. இந்த 2 ராசிகளுக்கும் பிரித்து பலன் சொல்வதற்கான இந்த சிறப்பு பதிவு. 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வரார். இடஸ்தானத்தில் வரார். வீடு, வாகனம், தாய் ஸ்தானத்துக்கு வரார். அப்போ கண்டிப்பாக நம்ம சுகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். யோகா, தியானம், நல்ல உடற்பயிற்சிகள், நல்ல மாணவர்கள், நல்ல விளையாட்டு சூப்பராக இருக்கும். படிப்பு நல்லா அற்புதமாக இருக்கும். இது படிப்பு ஸ்தானம். அதனால் கல்வியில் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்கிறது, நல்ல உயர்ந்த காலேஜ், நம்ம எதிர்பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறது. அதே போல் நம்ம ஒரு கிரேடை வச்சு அது மெதுவாக வேலைவாய்ப்பு கேம்பஸ் உருவாக்குறது. இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் சிறப்பு. அடுத்தால பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது எதிர்பாராமல் காசு இருக்கோ இல்லையோ எதிர்பாராமல் ஒரு இடத்த வாங்கிடுவோம். சரி, வாங்கிட்டோம், ஏதோ ஒரு லோன் போட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு ஐடியா போட்டு இன்ஜினியர், வாஸ்து கலைஞர்லாம் பார்த்து அற்புதமாக வீடு கட்டலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் வாங்கலாம். ஏன்னா அது வாகன ஸ்தானமும் கூட. வாகன தொடர்பான தொழிலில் செய்யக்கூடியவர்கள், வாகன ஓட்டுநர்கள், வாகனங்களை இப்போ பேருந்து, லாரி, இல்லை வேனு, காரு, அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆட்டோ, இந்த மாதிரி வாகன ஓட்டுநர் தொழில் செய்கிறவங்கலாம் நல்ல ஏற்றமான காலகட்டம். அப்போ அது ஒரு லைசன்ஸ் எல்லாம் கூட சூப்பராக எடுத்துக்கிட முடியக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் இவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம். புரட்டாதி 1, 2, 3 கும்பராசி காலகட்டம். அடுத்தது தாயினுடைய அன்பு கிடைக்கும், தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக உண்டு. இப்படி இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 3 ஸ்தானங்களை அற்புதமாக பார்க்குறார். அதில் முதல்ல 5ஆம் பார்வையை அவங்க 8வது இடத்த ஞானக்காரர்கள் இருக்கக்கூடிய கேது இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். அதனால் எதிலையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுப்பீங்க. ஆனால் எடுத்த முடிவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா கேதுவ குரு பார்க்குறது ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். எதிர்பாராத பண வரவுகளும் இந்த கும்பராசிக்கு வரும். ஏன்னா கும்பம் குபேரனுடைய ராசி நட்சத்திரம். கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. எப்போவுமே உங்களுக்கு பணம் புரளக்கூடிய அமைப்புகளும் அற்புதமாக உண்டு. அந்த குடுக்கல் வாங்கல்லாம் கடந்த காலத்தில் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் மீறி இப்போ வெளியே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக அற்புதமாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது ரொம்ப விசேஷம். முன்னால் இருந்த தொழிலில் இருந்த தேக்க நிலைகள் மாறும். கொஞ்சம் பணம் வர்றதுனால தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறது, தொழிலை கொஞ்சம் விருத்தி பண்ணக்கூடியது. நமக்கு தொழிலாளர்களுடைய சப்போர்ட் அற்புதமாக கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும். அப்போ வேலையெல்லாம் கிடைச்சாச்சுன்னா நல்லா திருமணம், நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் நம்ம சூப்பராக அமைச்சுக்கிறாங்க. 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது அவ்வளோ விசேஷம். அடுத்தால குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையை உங்களோட 12வது இடத்த பார்க்குறாரு. இது பிரயாண ஸ்தானம், அதே மாதிரி மோட்சஸ்தானம். நல்ல தான தர்மங்கள் பண்ணுவீங்க. ஏதாவது உதவி யாருக்காவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த உதவி நீங்கள் செய்யக்கூடிய உதவி வெளியே தெரியாது. ஏன்னா குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு போல எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியது தான் கும்பராசி. அதே புரட்டாதி நட்சத்திரம் அவ்வளோ பலமான நட்சத்திரம். அடுத்த குரு அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய உறவினர்களை பார்க்க இங்கே வந்துட்டு போகலாம். இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல புரட்டாதி 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம். வியாழக்கிழமை குபேர வழிபாடு பண்ணுங்க. குபேரனுடைய மந்திரங்களை தினமும் கூட பாராயணம் பண்ணுங்கள். அல்லது வியாழக்கூடிய ஓரத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தால புரட்டாதி 4ஆம் பாதம் கும்பராசிக்கா, அதாவது மீனராசிக்காரங்க, இவங்களுக்கு குரு சரியான இடத்துக்குள்ள வரல. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வரார். துரியோதனன் மாண்டதும் குரு 3லே அப்படிம்போம். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மீனராசிக்காரங்க. யாருக்கும் சாட்சி கழித்து போடக்கூடாது. பணங்கள் கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் தொழிலெலாம் கொஞ்சம் விட்டுருங்க. ஏழை சீட்லாம் வேண்டாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டாம். என்னடா அப்படி வேண்டாம்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சிடக்கூடாது. லாட்ரி சீட்லாம் எடுக்காதீங்க. சார் எல்லோரும் அங்கேருந்து அடிக்கிறோம் சார், லாட்ரி சீட்டில் என்ன நம்பர் அடிக்கும், லாட்ரி சீட் வாங்கினா அடிக்குமா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது பண்ணாமல் உங்களுடைய முயற்சி, உழைப்பு மட்டுமே நம்பினீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். புரிஞ்சுக்கலாம். யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம் அப்படிங்கிறது இந்த குரு 3. ஆனால் குரு 3ல் இருக்கும்போது குரு 3 ஸ்தானம் தான் அற்புதமான ஸ்தானத்தை பார்ப்பார். அதன் மூலம் சில முன்னேற்றங்கள் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் முதல்ல 5வது பார்வையை அவங்க 7வது இடத்த பார்க்குறார். பணம் இல்லை, பணம் பரட்டுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கூட உங்கள் திருமணம் சிறப்பாக நடக்கும். ஏன்னா திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவனுக்கு மனைவி மேல் அன்பு, மனைவிக்கு கணவன் மேல் அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறக்கூடிய ஒரு மனப்பான்மை கிடைக்கும்.
உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கிராண்டாக நடக்கும். எப்படி சார் இந்த திருமணத்தை முடிச்சாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பல சுபகாரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம். நான் சுபஸ்தானத்தை பார்க்குறேன். அடுத்தலாம் ஒரு 3ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்வி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுடைய படிப்பு, நம்ம எதிர்பார்த்த கல்வி வாய்ப்புகள், இதெல்லாம் நம்ம எப்பேற்பட்டாவது ஒரு நம்ம அதை அடிச்சுக்கிறோம் ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லாட்டி யாரை பிடிச்சாலும் அந்த கல்வியில் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு மனதில் ஒரு வெறி இருக்கும், கல்வி வெறின்னு சொல்லலாம். அதை நோக்கி ஒரு பயணம் இருக்கும். அதில் கல்வி கடன்கள் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்கி பார்த்து அடைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால திருமணம், சுப நிகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு உபதேசம் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு கல்வி, இப்போலாம் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை உயர்வுக்காக ஒரு 40 வயசு 45 வயசுலலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் கல்வி அறிவு கிடைக்கும். கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம். எந்த ஒரு தொழில் செய்யறதுனாலும் அதுக்கு முன்னால் அதை கற்றுக்கொண்டு செய்யக்கூடியது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையினுடைய அன்பு, பேரன்பு நமக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தால குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். சரி, பல கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கிட்ட கூட பணம் புரளக்கூடிய அமைப்பு உண்டு. புரளுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிடாமல் ஒரு என்ன செய்யணும், மீனராசிக்காரர்கள் பார்த்துக்கோங்க. ஆனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் பிராப்தம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். சிலர் வந்து முதல் திருமணம் முடிஞ்சு சில முதல் திருமணத்தில் கஷ்டப்பட்டவங்க 2வது மறு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆளுங்களுக்கு குரு பகவான் கஷ்டம் பண்ணிக்குவாங்க. சித்தர்கள் அடங்கிய ஸ்தலம்லாம் போயிட்டு வாங்க. விஸ்வாமுத்திரர் விஜயாபதியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அகத்தியரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பதஞ்சலி சித்தரை கண்டிப்பாக எங்கே போய் தரிசனம் பண்ணலாம், ராமேஸ்வரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் போக சித்தர் கண்டிப்பாக புலிப்பாடி சித்தருடைய ஆசிரமங்கள்லாம் போயிட்டு வாங்க. கனகப்பட்டி சித்தர், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சித்தர்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3ல் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பிக்கலாம். வியாழக்கிழமை பழனி மலை மேலே ஏறி சுப்பிரமணியரை அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி பிரம்மாவுடைய வழிபாடு சிறப்பு. அதே மாதிரி நவகிரகத்தில் வடக்கே நோக்கி உபர திசையை நோக்கி அற்புதமாக யானை வாகனத்தில் இருப்பார். அவருக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கல்ல மாலை போட்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். நன்றி. தெய்வீகம் அறிவித்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன். அதுக்கு இருந்தால் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் அறிவித்து